டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. ஒருவர் 12,000 ரூபாய் ஆண்டுக்கு 5% கூட்டு வட்டியில 2 ஆண்டுகளுக்கு ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. 2 ஆண்டுகளுக்கு பிறகு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவுன்னு கேக்குறாங்க. கூட்டு வட்டியில இந்த மாடல் சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாம்க்கான எஸ்பெஷலி மேத்ஸ் அண்ட் ரீசனிங் தனியா புக்ஸ் அவைலபிளா இருக்கு. புக் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் மீடியத்திலும் இருக்கு. புக்கை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னாலும் சரி, இல்ல புக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணாலும் சரி, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல ஒருவர் 12,000 ரூபாய் 5% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை எவ்வளவு கேக்குறாங்க. இந்த மாடல் சம் கேட்டாங்களா. ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிற அசல் எடுத்துக்காங்க. எவ்வளவு 12,000 12,000 பெருக்கல் வட்டி 5% அப்படிங்கிறாங்க. 5% எப்படி எழுதுவோம் 5 வகுத்தல் சதவீதத்துக்கு 100 எழுதுவோம். இந்த 100 அப்படியே டினாமினேட்டர் 2 டைம் 100 × 100. 2 வருஷம் சொன்னா 2 டைம், 3 வருஷம் சொன்னா 3 டைம். நெக்ஸ்ட் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 100 + 5 105 × 105 2 டைம். நெக்ஸ்ட் இங்க 2 0 2 0 இங்க ஒரு 0 இங்க ஒரு 0 கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் இங்க 5ஆல கேன்சல் பண்ணா இங்க 2 இங்க 21. நெக்ஸ்ட் இங்க 12 2ஆல கேன்சல் பண்ணா 6. பேலன்ஸ் என்ன இருக்கு 6 × 105 × 21 அப்படி பெருக்குங்க. 6 × 105 × 21 13,230. அப்ப அவருக்கு 2 வருஷம் அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை பார்த்தோம்னா 13,230. ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒருவேளை வட்டி மட்டும் எவ்வளவு கேட்டாங்களா. இந்த 13,230 கூட்டு வட்டி மட்டும் கேட்டாங்களா. 13,230ல 12,000 மைனஸ் பண்ணிருங்க. அப்ப பேலன்ஸ் என்ன வரும் 1,230 வட்டி மட்டும் கேட்டாங்களா. சரிங்களா. அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் 18,000 10% ஆண்டு கூட்டு வட்டியில அதே மாதிரி இந்த சம் பாருங்க. ஒருவர் 18,000 அமௌண்ட 10% கூட்டு வட்டியில 2 வருஷத்துக்கு ஒரு பேங்க்ல டெபாசிட் பண்றாரு. அப்ப 2 வருஷத்துக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய மொத்த தொகை என்ன கேக்குறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சர் கமெண்ட்ல போடுங்க.